மஷ்ரூம் ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு காளான் பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். இதில் ரொம்ப குட்டி குட்டி காளான் வந்துட்டு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கிறத மட்டும் ஒரு 2-3 பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜீரகம் ரெண்டும் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறிட்டு வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் அந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பல் போல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக இந்த அளவுக்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு வதக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு காளான் ஃப்ரை வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பொன்னிறமாக மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரொம்ப நல்ல பழுத்த தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து 1 ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்க போகிறேன். இந்த காளான் ஃப்ரை வந்து செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துலலாம் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க காளானுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். காளான் வந்து ரொம்பவே சீக்கிரம் வெந்துடும். இது வந்து ஒரு 2-3 நிமிஷத்துலலாம் நல்லா வெந்துடும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. நம்ம வந்து சேர்த்த காளானை இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லைட்டாக அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து வேக வச்சாவே ரெடி ஆகிடும். காளான் வந்து அந்த ஹீட்டில் வந்து நல்லா வந்து சுருங்கி வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம்லாம் இந்த அளவுக்கு வந்து சுருங்கி தண்ணியெல்லாம் வெளியில் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் மட்டும் நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் காரம் எதுவும் சேர்க்கலை. நம்ம வந்து பெப்பர் தான் இதுக்கு போட போகிறோம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் நல்ல பெப்பரை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நமக்கு தேவையான அளவுக்கு நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க தேவையில்லை. ஒரு நிமிஷம் மட்டும் நான் அந்த ஹீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே காரசாரமான மிளகு போட்ட காளான் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.